குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹேர் ஆயில் வந்துட்டு கருவேப்பிலை ஹேர் ஆயிலை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் காய்ச்சாமவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை வச்சுருக்கேன். இந்த பாட்டிலு நான் நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நான் கிளாஸ் பாட்டிலும் வச்சுருக்கேன். ஆனால் இது வெயிலெல்லாம் காய வைக்கிறதுக்கு இது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இது பார்த்திங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து குறைஞ்சது ஒரு 2 லிட்ரு 2.5 லிட்ரு ஊற்றலாம். இதை நான் எப்போதும் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறனோ அது எல்லாமே காய்ச்சாத ஹேர் ஆயில் தான். அதை என்ன பண்ணுவேன், இதில் என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், வெட்டி வேர் கூட சேர்த்துருக்கேன் மாட்டுங்க. எல்லாத்தையும் சேர்த்து இதிலே ஊற விட்டுருவேன். வெயில் அடிக்கும்போது மட்டும் அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருவேன். இப்போது இந்த ஹேர் ஆயிலை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது கருவேப்பிலை ஹேர் ஆயில். இது நமக்கு கருவேப்பிலை எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறது சொல்கிறேன். தலைமுடிக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு நம்ம இந்த கருவேப்பிலையை சாப்பாட்டில் இருந்தாலும் தூக்கி போட்டுடுறோம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணும். அப்படி என்ன ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்களா, எண்ணெயை பார்த்திங்களா என்ன கலருக்கு இருக்குதுன்னு. இது காய்ச்சாத எண்ணெய். இதை நான் கருவேப்பிலையை ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானாகவே ரெடி பண்ணுறது தான். எதையும் காய்ச்சறது கிடையாது. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து இதில் இருக்குது. இது நம்ம முடியை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வளர வைக்கும். நம்ம ஸ்கால்பில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கால்பில் டெபாசிட் ஆகுறதுனால அந்த ஸ்கால்பில் உள்ள ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியூ ஹேர் பேபி ஹேர் வருமே, அந்த ஹோல்ஸை ஃபுல்லாக அதை அடைச்சிரும். அப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலை ஹேர் ஆயிலவோ இல்லை ஹேர் பேக்காவோ நம்ம எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கால்பில் உள்ள டேமேஜ் வந்து டெத் செல்களை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும். இன்னொன்று பீட்டான்ற ஒரு சத்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு நரமுடி அதிகம் வருது பார்த்திங்களா, அதை தடுக்கக்கூடியதும் இதுதான் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டயத்தில் இதை கொடுத்துருந்தாங்க. 5வது மாதமும் 7வது மாதமும் பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா 7வது மாதம்னா 7 உருண்டை, அதாவது வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியம்னு சொல்லி. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 5th மந்த்து கொடுத்தாங்க. இந்த 2 மந்த்து கொடுத்தாங்க. அதேமாரி 9வது மந்த்து 9 உருண்டைன்னு சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் இது வந்து துவையலாகவும் எடுத்துப்போம். இன்னொன்று நம்ம வந்து குழம்புல இதை அதிகம் சேர்த்துப்போம். காரணம் என்ன தெரியுமா, நம்ம உடம்புக்கு அந்தளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. உடம்புல உள்ள பித்தப்பையில் உள்ள தேவையில்லாத வந்து பித்தத்தை வெளியேற்றுறதுக்கும் அப்புறம் கல்லீரலில் ஏற்படுற ப்ராப்ளத்தை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஹேருக்கு ஏற்படல, அதாவது நுனியில் பார்த்திங்கன்னா ஹேர் நிறைய பேருக்கு நல்லா லென்த்தாக இருக்கும், ரொம்ப குச்சி போல் இருக்கும், நல்ல ஹேர் வந்து க்ரோத் இல்லாமல் இருக்கும், இன்னொன்று கருப்பாக இல்லாமல் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஏற்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையை சொல்லலாம். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஹேரில் வந்துட்டு இறந்த செல்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளோட என்வரான்மெண்ட்ஸ் அண்டு இன்னொன்று நம்ம ஃபுட்டு சரியாக எடுத்துக்காமல் இருக்கும். ஒரு சில காரணிகளால் வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு டேமேஜ் ஆகுறது இயல்பு தான். அது எல்லாமே சரி பண்ணக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஹேர் ஆயில் எடுத்துக்க விருப்பம் இல்லை, ஹேர் பேக் மாதிரி எடுத்துக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எப்போதுமே ஜாமான் வாங்கும்போது காய்கறி வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை ஃப்ரீயாக தான் தருவாங்க. அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை அரைச்சி அப்படியே வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். பேக் மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ இப்படி நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் பார்த்திங்கன்னா நியூ ஹேர் வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கால்ப் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், அதை எல்லாமே ரெக்கவர் பண்ணும். இன்னொன்று ஹேரோட அடியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு ஹேர் நல்லா லென்த்தாகவும் இருக்கும், க்ரோத்தாகவும் இருக்கும். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையால் பார்த்திங்கன்னா அப்படியே வெடிச்சிருக்கும். ஒரு முடி பார்த்திங்கன்னா அப்படியே 2ஆக வெடிச்சிருக்கும். இப்போ ஷாம்போ இல்லை ஹேர் வாஷோ பண்ணும்போது அதை இப்படி எடுத்து நம்ம நுனியில் பார்த்தோம்னா அது அப்படியே தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக வறட்சி தான் காரணம். அந்த வறட்சியை வந்து சரி பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சீக்கிரம் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும், நம்ம ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டை காரணம்னா இதை எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி சுத்தமாக கொட்டிடும். அது என்னதான் எண்ணெய் தடவுனாலும் அந்த முடி வளரவே வளராது. அப்படி உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை ஹேர் ஆயில் எடுத்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நைட்டில் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா
சீக்கிரம் வந்து உங்களுக்கு நியூ பேபி ஹேர் வளரும். இல்லை என்னால் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது, ஏதாவது லீவ் டைம் சாட்டர்டே சண்டே இதேமாரி வந்துட்டு ஹேர்க்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்களா, இல்லை வாஷ் பண்ணிக்கலாங்களான்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒரு 1/2 hour வந்துட்டு இதை உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து அடி முனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருந்து ஒரு 1/2 hour கழித்து உங்களுக்கு பிடிச்ச ஷாம்போ இல்லை வந்துட்டு சியாக்காவோ போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலாகவும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சிலவங்க வந்துட்டு இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கிட்டாக்க வந்துட்டு எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும், எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்க முடியாதுனாக்கா பொடி மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் கலக்கி கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு இருக்கும். அது அப்படியே ஒரு இதமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதோட நிற்காமல் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்ம எந்த ஒரு ஹேர் ஆயிலையும் நம்ம ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுத்து அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம தலையில் பார்த்திங்கன்னா ரத்தம் ஓட்டம் ஓடாமல் இருக்கும். நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம கையால் வந்துட்டு மசாஜ் மாதிரி பண்ணும்போது மைண்டு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு பிளட்டோட ரீசைக்கிள் பார்த்திங்கன்னா சமநிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹேரில் நல்லா நீங்கள் வச்சு விடும்போது பார்த்திங்கன்னா ஹேரில் உள்ள நுனி வரைக்கும் உள்ள டேமேஜை சரி பண்ணும். சீக்கிரம் வந்து ஒரு அடர்த்தியான ஹேரை வந்துட்டு வளர்கிறதுக்கும் நல்லா கருமையாக வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அதிகம் நான் சொல்லியிருப்பேன், ஒயிட் ஹேர் வருதுன்னு பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 வரைக்கும் வருது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியான ஃபுட்டை எடுத்துக்காதனால வரும். இன்னொன்று நம்மளை சுற்றி உள்ள என்வரான்மெண்ட்ஸ்னால வருதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரஸ்டால் வருது. இதேமாரி ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா அதிக கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிறோம். அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒயிட் ஹேர் இதேமாரி ஃபார்ம் பண்ணிடுது. நம்ம என்ன தான் ஷாம்பை எடுத்து வாஷ் பண்ணாலும் நம்ம கரெக்டாக வாஷ் பண்ணுறோமான்னு கேட்டால் டெஃபினெட்லி கிடையாது. நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், நம்மளை பொறுத்தளவுக்கு ஹேர் வாஷுங்கிறது என்ன பண்ணுறோம், நல்லா நுரை வந்தால் போதும் ஹேர் க்ளீனாக ஆகிடுதுன்னு. அப்படி வர அந்த நுரை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட் டே 1 day ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். அகைன் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சும்மா வாஷ் பண்ணணும். நிறைய பேர் அப்படி வாஷ் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கால்ப்பில் போயிட்டு அப்படியே உப்பளை மாதிரி அப்படியே படிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பவுடர் நம்ம அடித்தோம்னா பவுடர் ஒரு இடத்துல கொட்டினா அது எப்படி இருக்கும், அது அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். அதேமாரி நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த புறவுதா கதிர்க்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்கால்ப்பை ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். அப்படி டேமேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷாம்பை யூஸ் பண்ணி சரியாக வாஷ் பண்ணாமல் இருப்பீங்க, அப்படியே டெபாசிட் ஆகிடும். அது டெபாசிட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்வையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மண் மாதிரி இருக்கும். நீங்கள் தலையை சொரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது அப்படியே இந்த ஒயிட் மாதிரி படிஞ்சு பார்த்தீங்கன்னா நியூ ஹேரையும் வளர விடாது. அந்த ஹோலை பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப்பில் உள்ள ஹோலெல்லாம் வந்துட்டு அடைச்சிரும். இந்த ஏற்கனவே இருக்கிற முடியும் கொட்டிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு முடி கொட்டுதுன்னு நினைக்கிற நமக்கு இன்னும் இது அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அப்படி ப்ராப்ளம் உள்ள நீங்கள்லாம் மற்ற வந்துட்டு ஷாம்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சியாக்கா மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் நிறைய பிராண்டட் வந்துட்டு ஹேர் ஆயில் எடுத்திருப்பீங்க, அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இதேமாரி கருவேப்பிலை ஹேர் ஆயிலாகவும் எடுத்துக்கலாம். நான் இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு என்ன ஹேர் ஆயில் எடுத்தாலும் நான் காய்ச்சறது கிடையாது, காய்ச்சாமல் எல்லாத்தையுமே ஊற வைப்பேன். இப்போ ஊற வச்ச எண்ணெய், இந்த எண்ணெய் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த எண்ணெயை நான் ரெடி பண்ணி கூட தரேன், உங்களுக்கு வேணும்னா கூட சொன்னால் கூட நான் அதை தருவேன். இதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நிறைய ஹேர் ஆயில் சொல்கிறீங்க, கரிசனாங்கண்ணி ஹேர் ஆயில் சொல்கிறீங்க, செம்பருத்தி ஹேர் ஆயில் சொல்கிறீங்க, அப்புறம் 15 ஹெர்பல்ஸ் போட்டுக்கொள்ள சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஹேர் ஆயில் சொல்கிறீங்க, இதில் எதை நான் எடுத்துக்கிறதுன்னு கேட்கலாம். நான் என்ன ரொட்டீனில் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 1 week வந்து பார்த்தீங்கன்னா கரிசனாங்கண்ணி ஹேர் ஆயில் எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஹேர் ஆயில் எடுத்துப்பேன். அப்படி இல்லையா ஒவ்வொரு மந்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேர் ஆயிலை எடுத்துப்பேன். இப்படி நான் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என் ஹேரில் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுறதில்ல, எனக்கு ஒயிட் ஹேர் வரதில்லை, ஹேர் நல்லா லாங்காகவும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல திக்னஸாகவும் இருக்குது, என் ஹேருக்கு நல்ல ஒரு பூஸ்டர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ என்வரான்மெண்ட்டுன்றது நம்ம அதை தவிர்க்க முடியுது, ஆனால் நம்மளால் என்னென்ன ரெக்கவர் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த கருவேப்பிலையை நீங்கள் நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறீங்க, சாப்பாடு வழியெல்லாம் எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணோட பவருக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் வந்துட்டு கன்சீவாக இருக்கும்போதே இதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பார்த்தினாலும் நம்ம சாப்பாட்டில் இதை சேர்த்துக்கிறோம். நம்ம வேப்பிலை சொல்கிறோம் பார்த்திங்களா, அதை மாதிரி இது சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஸ்வீட் வேப்பிலைன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நமக்கு இனிமையினை தரக்கூடியது இந்த ஹேர் ஆயில். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.